ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா HTML லிங்க்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே HTML லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ஸ், ஓகேவா? ஸோ அது ஏன் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அது இன்டர்னலாக மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னலாகவும் ஜம்ப் பண்ண முடியும். அதுனா ப்ரோ இன்டர்னல் ஜம்பிங் எக்ஸ்டர்னல் ஜம்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்டையராக ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்லேருந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அமேசான் லிங்க்கு இல்லை ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணி கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ யூடியூப்ன்றது தனி ஒரு வெப்சைட், ஓகேவா? அதே மாதிரி இங்கே அமேசான் ஃப்ளிப்கார்ட்ன்றது தனி ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ அப்போ அங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணும்போது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு எக்ஸ்டர்னலாக போகிறதால அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹைப்பர் லிங்க், ஓகேவா? அதே மாதிரி இன்டர்னல் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே உங்களுக்கு ஜம்ப் ஆகும். இப்போ யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ், அவங்களோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ண சொல்ல நம்ம யூடியூப்குள்ளே ஜம்ப் பண்ண முடியும், ஓகேவா? இதான் இன்டர்னல் ஜம்பிங், ஓகேவா? தென் லிங்க்ஸ்னால் என்ன அப்படின்றது ப்ரீஃபாக பார்ப்போம். லிங்க்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நியர்லி ஆல் வெப் பேஜஸ். வெப் பேஜஸில் லிங்க்ஸ் பார்க்காத இடமே கிடையாது. அப்படி லிங்க் இல்லைனா அது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். எந்த ஒரு லிங்க்மே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டாட்டிக்காக சிங்கிள் பேஜ் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு ஜம்பிங்குமே இருக்காது. தென் லிங்க் அலோ யூசர் டு கிளிக் த வே ஃப்ரம் பேஜ் டு பேஜ், ஓகேவா? அதாவது தன்னோட பாதையில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு அது இன்டர்னலாகவோ மேபி எக்ஸ்டர்னலாகவோ ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். HTML links are hyperlinks, okay? Then you will click on a link and jump to another document. ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு நான் ஜம்ப் பண்ண முடியும். இங்கே டாக்குமெண்ட் அப்படின்ட்டு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML தான் டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? தென் when you move mouse over a link, the mouse arrow will turn into a little hand. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது லிங்க் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு லிங்க். இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட். தென் அதுக்குள்ளே ஒரு CSS அண்ட் JSS இருக்குது. நம்ம கிளிக் பண்ணும்போது வேறு ஒரு இதுக்கு போகும். இங்கே பாருங்கள், லிங்க்கை எப்போ டிஃபால்ட்டாக ஹோவர் பண்ணாலும் என்ன நடக்கும்? எவ்ரிதிங் இஸ் அ லிங்க், ஓகே? இதுவுமே ஒரு லிங்க் தான். அங்கே பாருங்கள், அமேசான் கிளிக் பண்ணால் அமேசான் போகும். கீழே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட லிங்க்கை ஹோவர் பண்ண சொல்ல நமக்கு அந்த லிங்க்கோட ஆக்சுவலான ஸோ வெப் அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஹோவர் பண்ணுறேன், அந்த லிங்க்கோட வெப் அட்ரஸ் கீழே கிடைக்கிது, பார்த்தீங்களா? ஓகே, சூப்பர். தென் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன நோட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இங்கே வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கூட இருக்கலாம். ஒரு இமேஜ் கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜுக்கு போகும். அப்படி கூட நம்மளால் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இது நோட்டபிள் பாயிண்ட். ஏன்னா ஒரு இமேஜ்ன்றது தனித்தி, ஓகேவா? அந்த இமேஜை கிளிக் பண்ண இப்போ கூகுள்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் கூகுள் போகும். அமேசான் ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அமேசான் போகும், ஓகேவா? அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். தென் இங்கே HTML லிங்க்குக்கு என்ன டேக் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆங்கர் டேக் அண்ட் ஏ டேக், ஓகேவா? ஸோ அகெயின் சொல்கிறேன், ஆங்கர் டேக் ஆர் ஏ டேக். இன் HTML, ஆங்கர் டேக் டிஃபைன் ஏ ஹைப்பர் லிங்க் இந்த ஃபாலோயிங் சின்டெக்ஸ். அப்போ இப்போ ஒரு சின்டெக்ஸ் பார்க்க போகிறோம், அதுதான் லிங்க், அதை தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி ப்ரோ இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி டியூட்டோரியலில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக எக்ஸாம்பிள் போகிறேன், ஓகேவா? எக்ஸாம்பிள் 1, ஜஸ்ட் இங்கே டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் இருக்குது. தென் ரூட் எலமெண்ட்டான HTML இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ். அதுக்கப்புறம் ஒரு பாடியில் ஒரே ஒரு காம்போனண்ட், அதான் ஒரே ஒரு டிவ், ஓகேவா? பேரண்ட் டிவ் இருக்குது. தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், தென் ஒரு பேராகிராஃப், தென் ஒரு லிங்க், ஆங்கர் டேக், ஓகேவா? இங்கே HTML ஹைப்பர் லிங்க்ன்றது தான் ஹெட்டிங். தென் கிளிக் த பிலோ லிங்க் டு விசிட் அமேசான் வெப்சைட் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். தென் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டார்டிங் டேக், தென் ஒரு எண்டிங் டேக். இன் பிட்வீன் வி ஹாவ் கண்டென்ட் கால்ட் அமேசான். இப்போ இங்கே கூகுள்னு வச்சுட்டு கூகுளில் கிளிக் பண்ண அமேசான் போனேன் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? கரெக்டாக நோட்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ உள்ளே இங்கே என்ன ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த நேம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது ரிலேட்டபிள் நேம், ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட href, ஹைப்பர் லிங்க், ஹைப்பர் ரெஃபரன்ஸ், ஓகேவா? ஆர்எல்ஸ் HTML ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேஜுக்கு தான் அது கிரியேட் போகுது. ஸோ ஆப்வியஸாக அந்த பேஜ் HTML தான் கோட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், HTTPS ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி, தென் www.worldwideweb.amazon.com, ஓகேவா? அப்போ இந்த அமேசான் என்ற வேர்டை நம்ம கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு HTML ரெஃபரன்ஸ் www.amazon.comக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும், ஓகேவா? தென் ட்ரை பண்ணலாம். இங்கே அமேசான் இருக்குது. இங்கே ஜஸ்ட் நான் ஹோவர் பண்ணும் போதே கீழே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இது லிங்க் தான் நமக்கு தெரியுது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னா அமேசானுக்கு போயிடுச்சு இல்லையா? இட்ஸ் அ சிம்பிள் திங், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜம்பிங் பண்ண முடியும், ஓகேவா? இதில் 2 விதமான லிங்க் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் லிங்க், ஒன்று வந்து ரிலேட்டிவ் லிங்க். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? எது எக்ஸ்டர்னல் லிங்க்?
எது இன்டர்னல் லிங்க் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? இங்கே அப்சல்யூட் யூஆர்எல் இருக்குது. இந்த அப்சல்யூட் யூஆர்எல்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்னு சொல்லுவோம், அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல் வந்து இன்டர்னல் லிங்க்னு சொல்லுவோம். ஏன் ப்ரோ அப்சல்யூட் யூஆர்எல் நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வெப் அட்ரஸ் அதுக்கு காரணம். ஒரு என்டையர் வெப் அட்ரஸாக இருக்கும். எப்படி ஒரு வெப் அட்ரஸ் ஃபுல்லாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக HTTPS இருக்கும், www இருக்கும், .com இருக்கும், .in இருக்கும். ஓகேவா? இதுவே ரிலேட்டிவ் லிங்க்னா லோக்கல் லிங்க் வித்தின் அ வெப்சைட். அப்போ ஒரு வெப்சைட்குள்ளே நான் ஜம்ப் பண்ண சொல்ல எனக்கு என்ன தேவையில்ல, இன்னொரு வெப்சைட்டோட ஃபுல் அட்ரஸ் தேவையில்ல. ஓகேவா? தென் அப்போ அப்சல்யூட் லிங்க்கு என்ன எக்ஸாம்பிள், எப்படி சின்டாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரிலேட்டிவ் லிங்க் லோக்கல் லிங்க்குக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கும், தென் என்ன சின்டாக்ஸ் போடணும்னு பாருங்கள். சின்டாக்ஸ் தான் எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. ஹெச்எஃப்ல மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்ஸ் மட்டும் மாறும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிவ் இருக்குது பாடியில். ஓகேவா? அந்த டிவ்வில் ஒரு ஹெட்டிங் இருக்குது, அப்சல்யூட் யூஆர்எல், தென் ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆங்கர் டேக் போட்டிருக்கேன். தென் அகெயின் ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்குள்ளே அகெயின் ஒரு ஆங்கர் டேக் போட்டிருக்கேன். அதே மாதிரி சேம் ரிலேட்டிவ் யூஆர்எலுக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட href அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ உள்ளே வந்து https www.amazon.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு amazon.com போகும். இட்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன லிங்க் கொடுக்குறீங்கன்ற பொறுத்து அது இன்டர்னலாக இல்லை எக்ஸ்டர்னலா, இல்லை அது அப்சல்யூட் யூஆர்எலா இல்லை ரிலேட்டிவ் யூஆர்எலா அப்படின்னு தெரியும். ஓகேவா? தென் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா ரிலேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்னா யார், பக்கத்துலேயே இருப்பாங்க. லோக்கல் லிங்க். அப்சல்யூட் அப்படின்னும் போது தூரமாக இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு லிங்க். ஓகேவா? தென் இங்கே HTML.png அப்படின்னு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். அப்போ நம்மளோட வெப்சைட்லேயே HTMLனு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே HTML.pngன்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜ் லோட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் லிங்க். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அமேசான் கிளிக் பண்ணலாம். ஸோ அமேசான் லோட் ஆகுது. தென் வந்து எக்ஸாம்பிள் லிங்க் கிளிக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டொமைன் லோட் ஆகுது. ஸோ HTML இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா HTML இமேஜ் லோட் ஆகும். ஓகேவா? இதுவுமே ஒரு லிங்க் தான் இல்லையா? இங்கே பாருங்கள். ஸோ கோடோஸ்கில்ஸில் ஸோ https www.codoskills.com நம்ம இப்போ இருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் லிங்க்கு. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் லிங்க், லோக்கல் லிங்க், இந்த வெப்சைட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லிங்க். வித்தின் த வெப்சைட் நம்ம ட்ராவல் பண்ணுறதால அதை ரிலேட்டிவ்னு சொல்லலாம். இந்த லிங்க்குள்ளே நான் ஒரு இமேஜை கொடுத்து வச்சுக்கிறதால இங்கே இமேஜ் ஓப்பன் ஆகுது. நான் வீடியோ கொடுத்தா வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துக்கு வேறு ஒரு வெப்பேஜ் இருந்ததுன்னா வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தென் இதே மாதிரி தான் CSS இமேஜ். ஓகேவா? இது வேறு ஒரு இமேஜஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு அப்சல்யூட் லிங்க்குக்கும் ஒரு ரிலேட்டிவ் லிங்க்குக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்சல்யூட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க். வேறு ஒரு வெப்சைட்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம். ஸோ ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னும் போது உங்களோட வெப்சைட்குள்ளேயே நீங்கள் ஜம்ப் பண்ணுறது இட்ஸ் ரிலேட்டிவ் லிங்க். ஓகேவா? தென் we are proceeding with the next example. HTML links use an image as a link. அப்போ சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ப்ரோ, அந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஜம்ப் ஆகணும். ஓகேவா? இப்போ கூகுள்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் கூகுளுக்கு போகணும். அமேசான் ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அமேசான் போகணும். ப்ரோ இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி திங். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சின்டாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆங்கர் டேக்குக்கு நடுவில் என்ன பண்ணுவீங்க, பேர் எழுதுவீங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்குது. ஒரு ஆங்கர் டேக்கில் நீங்கள் HTML இமேஜஸ், CSS இமேஜஸ், ஸோ அமேசான் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை கிளிக் பண்ணும்போது போச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆங்கர் டேக்குக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் போட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் அந்த லிங்க்குக்கு போயிடும். சிம்பிள். அதாவது உள்ளே நீங்கள் நேம் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு இமேஜ் போடுறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இமேஜ் டேக் தான் பார்ப்போம். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் கிரியேட் பண்ணுறது, அந்த இமேஜோட சைஸை மாடிஃபை பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்சிவாக கொண்டு வரது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளே. மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகணும், லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும், டேப்பில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே இமேஜ் டேக்குக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று வந்து சோர்ஸ், இந்த இமேஜ் எங்கேருந்து வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சோர்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சோர்ஸாக இருக்கலாம். ரிலேட்டிவ் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸோ அப்போ ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னும் போது ஸோ நம்ம வெப்சைட்குள்ளே இருந்தால் அது ரிலேட்டிவ் லிங்க், இல்லை வேறு ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு லிங்கை போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் லிங்க். அப்போ வேறு ஒரு வெப்சைட்லேருந்து எப்படி ப்ரோ இமேஜ் எடுத்துகிட்டு வரது? சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு GOOGLEIMAGES இமேஜஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துக்கிட்ட இந்த இமேஜ்லாம் எங்கேருந்து இருக்குது? கூகுளில் இருக்குது இல்லையா? இப்போ விக்கிபீடியாவில், இது விக்கிபீடியாவில் இருக்குது. இப்போ விக்கிபீடியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இமேஜை இப்படி ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து
வேறு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட அதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த இமேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் இது வந்து என்ன அட்ரஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். Ctrl+X Ctrl+V மேலே பாருங்கள் HTTPS இருக்கா? www இல்லாமல் கூட இருக்கலாம், HTTPS கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் இது என்னது? கண்டிப்பாக இது ஒரு அப்சல்யூட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் அட்ரஸ்க்கும் ரிலேட்டிவ் அட்ரஸ்க்கும் ஈஸியாக நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்டில் கண்டிப்பாக HTTPS அண்ட் www ஃபுல் வெப் அட்ரஸ் இருக்கும். தென் இங்கே ரிலேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா /HTML ஃபோல்டர் அந்த மாதிரி போட்டு ஃபோல்டருக்குள்ளே PNG JPG அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் இப்படி தான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் கூகுள் போகிறது. இப்போ கிளிக் பண்ணி பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், வெளியிலலாம் ஹோவர் பண்ண சொல்ல ஸோ நார்மலாக கர்சர் இருக்குது. அந்த இமேஜை ஹோவர் பண்ண சொல்ல ஸோ கர்சர் மாறுது பாயிண்டராக. ஏன்னா அது வந்து வெறும் இமேஜ் கிடையாது, அது வந்து ஒரு லிங்க். ஓகேவா? ஸோ ஒரு லிங்க் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? தென் இமேஜை வச்சு ஒரு லிங்க்கை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இட்ஸ் ரியலி ஈஸி. ஒரு ஆங்கர் டேக்குள்ளே நேம் போடுறதுக்கு பதிலாக ஒரு இமேஜ் டேக் போடுவோம். இங்கே வந்து நான் 50% வித் கொடுத்துருக்கேன். நீங்கள் 100% வித் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கும் இமேஜ். அதாவது இந்த ப்ளூ கலர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கும் வித். ஓகேவா? நமக்கு சின்ன இமேஜே போதும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகேவா? லிங்க் டு அன் இமெயில் அட்ரஸ். அப்போ லிங்க்கில் நம்ம பார்த்தது நார்மலாக ஒரு லிங்க் பார்த்தோம், தென் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் பார்த்தோம், தென் இமேஜை வச்சு எப்படி ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். தென் லிங்க் டு அன் இமெயில் அட்ரஸ். இப்போ ஒரு சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துக்கிட்ட சென்ட் இமெயில்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண சொல்ல இந்த மாதிரி இமெயில் ஓப்பன் ஆகும். பார்த்துருக்கீங்களா? க்ரோமில் ஓப்பன் பண்ணுமா, மெயில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் நான் இப்போ க்ரோம் அப்படின்னு கொடுத்து ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா எந்த இதில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். நான் தமிழ் கோட் அகாடமின்னு கொடுத்தேன்னா எனக்கு அதில் வந்து என்ன ஆகும்? ஸோ நான் ரைட் சைட் லெஃப்ட் சைட் டேப்பில் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் ஸோ இட்ஸ் ஈஸி திங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு மெயில் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோசிங். இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது? இதுக்கு என்ன ப்ரோ சின்டாக்ஸ் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஹெச்ரெஃபில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. மெயில் டு அப்படின்றத டைப் பண்ணி ஒரு காலனுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்கு மெயில் பண்ணணுமோ. இப்போ நம்மளோட கம்பெனி நேம் சிசி ஸ்கூலில் இருந்தது, இப்போ தமிழ் கோடிங் அகாடமின்னு மாற்றிட்டோம். ஸோ கோட் ஆஃப் ஸ்கூல்ஸுமே நம்மளுது தான். அப்படி இருக்க சொல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இதுக்கு வந்து மெயில் ஓப்பன் ஆகும் டேரெக்டாகவே. ஓகேவா? ஸோ யாருக்கு அனுப்ப போகிறீங்க டூவில் ஆட்டோமேட்டிக்காக மெயில் இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட் மட்டும் அடித்து சப்மிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு லிங்க் தான். ஓகேவா? மெயில் டு அப்படின்ற ஒரு லிங்க் தான். ஓகேவா? தென் லிங்க் வித் டைட்டில் அட்ரிபியூட் ஈஸி. ஸோ இது நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டே இருப்போம். இங்கே பாருங்கள் விசிட் அவர் பேஜ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும்? கோ டு கூகுள். இப்போ நீங்கள் வேறு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, இல்லை இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, அது என்ன இமேஜ்னு தெரியல, என்ன லிங்க்குன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல ஒரு சமந்தா இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஹோவர் பண்ண சொல்ல ஸோ என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு லிங்க் இருக்குது, சமந்தா நியூ மூவிஸ் ரிலீஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இந்த மாதிரி டூல் டிப்பில் இப்போ கோ டு கூகுள் இருக்குல்ல, அந்த மாதிரி காமிக்குது. ஓகேவா? அப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த மூவிக்கு எடுத்துகிட்டு போகும் இல்லையா? அந்த மூவி டீட்டெயில்ஸ் விக்கிபீடியாலையோ இல்லை வேறு ஒரு பிளாக்லேயோ எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி இங்கே ஒரு லிங்க்குக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டைட்டில் அட்ரிபியூட் கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எதுக்கு வேணால் கொடுக்கலாம். பேராகிராஃப் கொடுக்கலாம், லிங்க்கை கொடுக்கலாம், வீடியோ கொடுக்கலாம். ஓகேவா? அதை ஹோவர் பண்ண சொல்ல இல்லை ஆடியோ கூட கொடுக்கலாம். அதை ஹோவர் பண்ண சொல்ல என்ன நடக்கும்னா ஸோ உங்களுக்கு ஒரு டூல் டிப் ஓப்பன் ஆகிட்டு அது என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? நமக்கு கொடுக்கக்கூடிய அதாவது யூசருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ், டூலோட டிப்ஸ். ஓகேவா? தென் ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டிப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? தென் HTML லிங்க் கலர்ஸ். ப்ரோ லிங்க்லாம் சொல்லிட்டீங்க, லிங்க் எப்படி ப்ரோ கலராக மாறுது? இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு கலர் இருந்தது ஆரஞ்சு கலர், இது ஆரஞ்சு கலர். இப்போ ஹோவர் பண்ண சொல்ல ரெட்டாக மாறுது, கிளிக் பண்ண சொல்ல எல்லோவாக மாறுது. இப்போ நான் ஒன்ஸ் அந்த பேஜுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு திரும்பி வேறு கலர் மாறிடும், அதாவது ப்ளூ கலரில் மாறும். யாரெல்லாம் தமிழ் ராக்கர்ஸில் போய்ட்டு மூவி டவுன்லோட் பண்ணுவீங்க? ஸோ இல்லை வெறியில் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக அந்த லிங்க் கலர் மாறி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ திரும்பி வந்து பார்க்க சொல்ல நீங்கள் ஏற்கனவே அந்த லிங்க் போயிருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டார்க்காக பர்பிள் கலரில் மாறி இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரேமில் ப்ரௌசர் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் ஏற்கனவே போயிருக்கீங்களா இல்லையான்ட்டு ஹார்ட் ரெஃப்ரெஷோ இல்லை கேச்சஸோ கிளியர் பண்ணிங்கன்னா அது நார்மலாகிடும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு நமக்கு கிளாஸஸ் அண்ட் ஐடினா என்ன அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? தென் ஆப்வியஸாக நம்ம இன்டர்னல் ஸ்டைல் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த ஸ்டைலிங்கை இப்போ விடுங்க. ஓகேவா? என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு பாடி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பாடியில் ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ்வுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டைல் அப்படின்ற ஒரு இன்லைன் ஸ்டைலுமே யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் பவுடர் ப்ளூ. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த என்டையர் டிவ்வுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் பவுடர் ப்ளூ கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங்கில் லிங்க் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஒரு ஹெட்டிங் இருக்குது லிங்க் கலர்ஸ்னு. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வரும், யூ கேன் சேஞ்ச் த டிஃபால்ட் கலர் ஆஃப் த லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு லிங்க் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் HTML PNGக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகேவா? தென் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நான் சொல்லியிருக்கேன் ரிலேஷன் டேப்பில் இந்த HTML எதோட ரிலேஷன். ஓகேவா? இது வந்து லோக்கல் HTML இமேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், அதாவது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? தென் ஐடியில் லிங்க் கலர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஐடி கொடுக்குறோம். நீங்கள் கிளாஸ் கொடுத்து செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். கிளாஸ் கொடுத்தா ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஹேஷ்க்கு பதிலாக டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? தென் ஐடின்னு கொடுத்தா இந்த இடத்துக்கிட்ட ஹேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அப்போ இங்கே ஐடி இருக்கிறதால ஐடி வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே லிங்க் கலர்ன்றது நம்மளோட ஐடியோட நேம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ லிங்க் கலர் அப்படின்னு ஒரு ஐடி இருக்குது, இங்கே காலன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலன் எதுக்காகனா இட்ஸ் அ கண்டிஷன். அந்த கண்டிஷன் எப்போல்லாம் மீட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு லிங்காக இருந்தால் என்ன கலர் இருக்கணும், கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுனா இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. ஹோவர் பண்ணால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறோமோ அப்போ அண்டர்லைன் வரணும், கலரும் ரெட்டாக மாறணும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவல் லிங்காக இருந்தால், அதாவது ஒர்க்கிங் லிங்க், அந்த இடத்துல ஒரு லிங்க் ஹெச்எஃப்ல ஒரு லிங்க் இருந்ததுன்னா கலர் க்ரீன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், இதெல்லாமே ஒரு ஸ்டைலிங். ஓகேவா? ஸோ ஸ்டைலிங் பார்க்க சொல்ல நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? தென் இதுவே ஒரு காலனில் விசிட்டட், அந்த லிங்க்கை ஏற்கனவே விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து கீவேர்டு. லிங்க்கு, விசிட்டடு, ஹோவர், இதெல்லாம் கீவேர்டு, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீவேர்டு இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஓகேவா? அது விசிட்டடாக இருந்தாங்கன்னா அது ஆரஞ்சாக மாறி இருக்கணும். ஓகேவா? அது டிஃபால்ட்டாகவே ஆரஞ்சாக தான் மாறி இருக்குது, ஏன்னா நிறைய வாட்டி நான் விசிட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை, அதனால். ஸோ பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், இங்கேயும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஹோவர்னால் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிங்க்கை நம்ம அப்படி கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த லிங்க்கோட பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா அது ஹோவர் எஃபெக்டாக மாறும். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த காலனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஹோவர் பண்ணோன்னா கலர் ரெட்டாக மாறும், பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். ஓகேவா? தென் ஆக்டிவ், இந்த லிங்க் வந்து லிங்க் இருக்குதா, அந்த லிங்க் உண்மையாலுமே ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அது ஆக்டிவாக இருந்தால் எல்லோ. எப்போ ப்ரோ ஆக்டிவ் ஆகும், நம்ம கிளிக் பண்ணும்போது ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ இங்கே எல்லோ, நம்ம இதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும், அந்த அண்டர்லைனுமே எல்லோ கலர் தான் இருக்கும். இப்போ நான் மவுஸை கிளிக் பண்ணியிருக்கேன், நான் கையை எடுத்தேன்னா அந்த லிங்க்குக்கு போயிடும். நான் ஒரு வேளை இப்படி வெளியில் கிளிக் பண்ணாலும் இங்கே பாருங்கள் அந்த லிங்க் பார்த்தீங்களா, நான் ட்ராக் பண்ணியிருக்கேன், அதில் லிங்க் இருக்குது, https www.codoschool.com/html/png. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ கிளிக் பண்ணால் ஆப்வியஸாக நம்ம அங்கே லோட் ஆகும் அந்த இமேஜ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ லிங்க்கில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. லிங்க் பட்டன். ப்ரோ ஒரு லிங்க்கை பட்டன் மாதிரி எப்படி ப்ரோ க்ரியேட் பண்ணுறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி பட்டன் எலமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஹோவர் எஃபெக்டோட இருக்குல்ல. ஸோ இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்களாகவும் க்ரியேட் பண்ணலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஒரு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறீங்க, கிளாஸ்க்கு லிங்க் பட்டன் அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ ஒரு கிளாஸ், அதாவது அதோட ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த லிங்க் பட்டனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெக்ஸ்ட்டில் நீங்கள் ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஹெக்ஸ்ட்லையும் கொடுத்துக்கலாம். கலர் ஒயிட், அதாவது இன்னரில் அந்த பட்டன் வந்து கலர் உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கணும். டிஃபால்ட்டாக பிளாக் இருக்கும் இல்லையா, திஸ் இஸ் லிங்க்னு, அது எனக்கு ஒயிட்டாக இருக்கணும். தென் பேடிங், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட்டில், ரைட்டில், டாப்பில், பாட்டமில் எவ்வளோ இருக்கணும் சைஸு, 15 பிக்சல் 25 பிக்சல் இருக்கணும். இது வந்து எக்ஸ் ஆக்சைஸ், இது வந்து ஒய் ஆக்சைஸ். ஓகேவா? தென் ஸோ இதெல்லாம் சொல்லித்தரேன் பேடிங் நடத்த சொல்ல. டெக்ஸ்ட் அலைன் சென்டராக இருக்கணும் எனக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லிங்க்னால டிஃபால்ட்டாக அண்டர்லைன் இருக்கும், எனக்கு அது இருக்கக்கூடாது, அதனால் நன்னுன்னு கொடுத்துட்றேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக், நீங்கள் எப்படி பிளாக் பார்த்தீங்களோ, டிஸ்பிளே பார்த்தீங்களோ, கேட்டிங்க இல்லையா நீங்கள், ஷேவு கேட்டார், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, இன்லைன் இருக்குது, இன்லைன் பிளாக் இருக்குது, இது 3 இருக்குது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில். ஓகேவா? தென் இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து சிஎஸ்எஸ் வர சொல்ல பார்ப்போம். இப்போ ப்ரோ நார்மலாக ஓகே, இப்போ ஹோவர் பண்ண சொல்ல எப்படி ப்ரோ எஃபெக்ட் மாறுதுன்னும் போது ஈஸி. அதே கிளாஸ் நேம் வச்சும் பண்ணலாம். லிங்க் பட்டனை ஹோவர் பண்ணால், இல்லை லிங்க் பட்டன் ஆக்டிவாக இருந்தால், ஆக்டிவ்னா என்ன, கிளிக் பண்ணால் இல்லையா, என்ன கலரில் மாறணும், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக மாறணும். அப்போ இங்கே பாருங்கள், நான் ஹோவர் பண்ணால் ரெட்டாக மாறுது, இல்லை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ரெட்டாக மாறுது. ஓகேவா? ஸோ பண்ண முடியுமா, இங்கே லிங்க்கில் என்ன இருக்குது, https www.example.com. இவ்வளோ தான் ஈஸி லிங்க்கு.
ஓகேவா? இதை நீங்கள் உட்காந்து லைவாக இதில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 7 எக்ஸாம்பிள் இருக்குது, உங்களுக்கு இன்றைக்கே புரிஞ்சிடும். இல்லை ப்ரோ இதை வந்து 2 நாள் 3 நாள் தள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், சேர்த்து வச்சு ஓகேவா? ஸோ இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். என்ன பார்த்தோம் இன்றைக்கினா, HTML லிங்க்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பேசிக்காக ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். தென் லிங்க்கில் அப்சல்யூட் டைப்ஸ்னா என்ன, ரிலேட்டிவ் டைப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்சல்யூட் URLஸ்னால் வெப் அட்ரஸ், ஃபுல் வெப் அட்ரஸ். ரிலேட்டிவ் URLனா லோக்கல் லிங்க்ஸ் வித்தின் அ வெப் பேஜ். ஸோ இன்டர்னல் வெப் பேஜ், இன்டர்னலாக நம்ம மூவ் பண்ணுறது. அப்சல்யூட்னா எக்ஸ்டர்னலாக மூவ் பண்ணுறது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ஃபுல் வெப் அட்ரஸோட. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி லிங்க்கை ஜம்ப் பண்ணுறது அப்படின்றது. அப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ண சொல்ல ஜம்ப் ஆகும், ஒன்றுமே இல்லை. அந்த ஆங்கர் டேக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் சூப்பர். அடுத்தது லிங்க் டு இமெயில் அட்ரஸ். ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு எப்படி லிங்க் டு பண்ணுறது, மெயில் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் காலன், அதான் கண்டிஷன். இதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு இந்த மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 வச்சு எனக்கு சென்ட் ஆகணும். ஓகேவா? நீங்கள் சப்ஜெக்ட் கொடுத்துக்க வேண்டியதான், கண்டென்ட் கொடுத்துக்க வேண்டியதான். தென் லிங்க் வித் டைட்டில் அட்ரிபியூட். ஸோ ஒரு லிங்க்குக்கு நம்ம டைட்டில் அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். எந்த எலமெண்ட்டுக்கு வேணால் டைட்டில் அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம், லிங்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது கூகுள் கிடையாது, ஆனால் கிளிக் பண்ணால் கூகுள் தான் போகும். இங்கே பாருங்கள், https://www.google.com. ஓகேவா? ஆனால் விசிட் இங்கே என்ன போட்டிருக்காங்க, விசிட் அவர் பேஜ்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஹோவர் பண்ண சொல்ல கோ டு கூகுள் காமிக்குது. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? தென் லிங்க் வித் கலர்ஸ். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இல்லை ஒரு ஐடி கொடுத்துட்டு காலனுக்கு அப்புறம் அது லிங்காக இருந்தால் இந்த பிளாக் ஆஃப் கோட், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய கலர்ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனோ ஆக்டிவேட் ஆகும். இல்லை அதை விசிட் பண்ண சொல்ல நமக்கு கலர்ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆக்டிவேட் ஆகும். இல்லை அது ஹோவர் பண்ண சொல்ல சேம் இங்கே கலர்ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆக்டிவேட் ஆகும். லைக் வைஸ் தான் ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஒரு பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, மேலே கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒன்றும் பார்டர் ரேடியஸ்லாம் கொடுத்து சிம்பிளாக அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் அப்படியே ரவுண்ட் பண்ணோன்னா அது பார்க்கவே பட்டன் மாதிரி இருக்கும். ஷேடோ கொடுத்தனா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈஸி பண்ணுறது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ண தேவையில்ல, இங்கே இருக்கிறத மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ நான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் அடுத்தடுத்த டெக்னாலஜியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.